போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கடுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. இடி உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லை இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்ற யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தீச்சிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் தொடுத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லை இயேசுவே.
நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினதும் உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாம நான் இல்லை. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை பிணைத்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய்
அட்டோனாய் ஆராதிப்பேன் ஷுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானே மனத்தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீயே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரெல்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன். அடோனாய் 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 ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன். அட்டோனாய் 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 ஆராதிப்பேன். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா,
ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா அப்பா ரிகாபால சந்தரபனே கரபா ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை நோக்கி நாம துதிப்போமா. நமக்கு கொடுத்த வேலை எத்தனையோ பேர் கிடைக்காத சாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கு. வேதம் சொல்லுது நமக்கும் நம்மை உண்டாக்கின கர்த்தரு பயந்து குனிந்து முழங்கால் படியை கடுவோம் வாருங்கள் என்று வேதம் சொல்லுது. நம்ம இந்த அண்ட சராசரை உருவாக்கின தேவனாய் கர்த்தர் அவரை நாம் வணங்க அவர் கொடுத்த நமக்கு கிருபைக்காக இந்த சாக்கியத்துக்காக நன்றியோடு துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேலையில் நம்முடைய வேலை நமக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு என்ன விண்ணப்பம் என்றாலும் இந்த வேலையில் நீங்கள் ஏறெடுத்து அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களுக்காக இறங்கி வருவார், விடுதலை தருவார். வீடு கட்ட முடியல வீடு கட்ட வழிவகை செய்திருவார். வேலை இல்லாத பிள்ளையாக இருந்தால் வேலை கிடைக்க செய்வார். படிப்பில் தடையாக இருந்த தடையை கர்த்தர் உடைத்தெறிந்து படிக்க உதவி செய்வார். திருமண பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்குவார். குறைந்த பாக்க பிள்ளைக்கு குறைந்த பாக்கத்தான கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் நம்ம உண்டாக்கின தேவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம விசுவாசத்தோடு நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய விண்ணப்பத்தை அவர்கிட்ட சொல்லும்போது நம்முடைய விசுவாச கனம் பண்ணுவார். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்குறார். வேதம் சொல்லு ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உமிழ்த்து வருவார் வசந்தபடி. நம்ம இந்த நேரத்தில் அவரிடத்த வந்திருக்கிறோம். நாம் வெறுமையாக உட்கார்ந்துட்டு வெறுமையாக போவதுக்காக வரல, நம்ம ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். நாம் வெளியில் போகுது பாதணிகளை போட்டு திரும்பவும் வீட்டுக்கு வரும்போது கட்டிட்டு போடுற மாதிரி நம்முடைய பிரச்சனைகளை நாமளே சுமந்து செல்வதுக்காக ஆண்டவர் நம்மளை உருவாக்கி கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னெடுத்து பாருங்க, நான் உங்களை வெளிப்பாடு தருவேன் என்று சொன்னார். உங்களை பாரம் என்ன பாரம் தான் என்ன கஷ்டம் தான் அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்தவங்க பிரகாசம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதிலே வேதம் சொல்லுது. அவரை நோக்கி பாருங்க. அவர்கிட்ட என்ன விண்ணப்பம் வந்தாலும் இந்த வேலையை அவரை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லு இந்த சிலத்தினர் ஜெபத்துக்கு என் கண்கள் தேர்ந்தோ செய் கவனத்தின் வசம் சொல்லுது. அந்த வசனத்தை விட இந்த இடத்துல நீங்கள் எடுக்கிற ஜெபம் அவருக்கு சமூகத்தில் போய் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் பிரச்சனைலாம் நீக்கி போடுவார். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் தேவனாய் கர்த்தர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே, இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே, இங்கு இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை சொன்னார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையிலவர், அவர் மாறாத தேவன், அவர்கள் ஆசிரிக்க வல்லவராக இருக்கார். ஆமென். வனபூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வனபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். Alleluia, Alleluia,
பிடிப்பது நம்மோடு இருக்கிறேன் என்று சொல்றார். எப்போதும் நம்மோடு கூட நம்ம நிழலாய் நம்மை தொடர்ந்து வருகிறார். அவருடைய கரத்தின் கிரியலாய் நாம் இருக்கிறோம். அவர் நம்மை ஆசிரிக்கிற தேவன். அவர் ஒரு நாளா நம்மை கைவிடாதது. சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே, தோல்வி என்றும் உனக்கு இல்லையே, துதிகானம் துடித்து மகிழ்வாய். சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே, தோல்வி என்றும் உனக்கில்லை, துதிகானம் துதித்து மகிழ்வாய். ஹல்லேலூயா, 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 ஆமென். தாயின் கருவில் முன்னே தோன்றும் முன்னே நம்மை தெரிந்தெடுத்த தேவன். அவர் குயவர் கரத்தில் களிமண்ணை போல அவர் கரத்தில் இருக்கிறோம். அவர் சுத்தமான பாத்திரமாய் நம்மை வணைந்து நம்மை உருவாக்கி பயன்படுத்துகிற தேவன். அவர் கத்த கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீர். ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காவீரே. கத்தகரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, அந்த நாளில் ஆண்டவரே, உங்களது வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் ஒரு வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்களோட வசனம் கிரியை செய்யும்படி எங்களை குணமாக்கி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபக்கெஞ்சி நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேத பகுதி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவன் ஈவு. இன்று அநேக இடங்களில் கிறிஸ்தவர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், பரம்பரை கிறிஸ்தவர் சொல்கிற மக்கள் உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்றது? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய அன்பு நம்மேல் இரக்கம் வைத்தது நிமித்தமாக கர்த்தராகிய இயேசு கிருபை அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைத்தது. தேவனுடைய அன்பு நம்மேல் இருந்தனால தான் இந்த உலகம் வேதம் சொல்லுது, உலகம் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுது. அதனால் பிதாவாகிய தேவன் தன் குமாரனை இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாராம்? இந்த ஒரே பேரான குமாரன் உலகத்துக்கு பாவத்துக்கு பலியாக பரிகாராக அந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அதன் மூலமாக தான் நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைத்தது. நம்ம சொந்த பலனாலோ சொந்த அந்த புத்தினாலும் இது கிடைக்கல. நம்ம ஆண்டவரை தேடி வரல. வேதம் சொல்லுது, நீங்கள் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதனால்தான் அவர் கிருபை தான். அவர் கிருபை தான் நமக்கு என்ன கிடைக்குது? ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது? விசுவாசம். விசுவாசம் எதனால் வருது? வீட்டில் உட்காந்து விசுவாசம் கிடைக்காதுங்க.
நம்ம ஆண்டவர் வார்த்தையை கேட்கும்போது, சபையில் வார்த்தையில் கேட்கும்போது அந்த வார்த்தையை நமக்குள்ள கிரியை செய்யுது. அந்த வார்த்தையை நமக்கு ஒரு விசுவாசத்தை கொடுது. அந்த விசுவாசம் என்ன பண்ணுது? ஆண்டவருக்கு கண்களும் கனப்படுத்துது, ரட்சிப்பு கிடைக்குது. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா 100 வயசு ஆயிடுச்சு. ஆண்டவர் என்ன சொல்றார்? 100 வயசுல உன்னை பிள்ளை பிறக்க செய்வேன்னு சொன்னார். அப்போ அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல, 100 வயசுல எப்படி பிள்ளை பிறக்கணும். ஆனால் அவர் விசுவாசித்தார். அந்த விசுவாசம் ஆண்டவர் என்ன பண்ணார்? கனம் பண்ணார். கனம் பண்ண நிமித்தமாக ஆண்டவர் அந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்ற பிள்ளை பிறந்தது. அடுத்ததா லூக்கா 8ஆம் அதிகாரம் 43-48 பார்த்தீங்கன்னா ஒரு கதையாக சொல்லலாம். ஒரு வேதத்தில் நடந்த காரியம். ஒரு பெரும்பாலான ஸ்திரீ என்ன பண்ணாங்களாம், 12 வருஷமாக அந்த பெரும்பாலான ஸ்திரீ வந்து தன்னுடைய ரொம்ப எத்தனையோ வைத்தியர்கிட்ட போய் அந்த குணமாக்க முடியல. தன்னுடைய பணமெல்லாம் செலவிழந்து போய் ஒன்றுமில்லாத சூழ்நிலை காணப்பட்ட நிலையில் கடைசியில் இயேசு ஒரு இடத்துல வருகிறார் சொல்லி கூட்டத்தில் வந்து பார்த்து என்ன பண்ணாங்க, ஒரு வருஷம் ஓரத்தை தொட்டாலாவது நமக்கு சுகம் கிடைக்கும் நம்பிக்கையோடு என்ன பண்ணாங்க, வந்து விசுவாசமான வஸ்திரத்தை தொட்டாங்க. தொட்ட மாதத்தில் சுகம் கிடைத்தது. அந்த விசுவாசம் அந்த அந்த ஸ்திரீக்கு என்ன கிடைத்தது? பரிபூர்ண விடுதலை கிடைத்தது. இதே நம்ம எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16 வசனம் பார்ப்போம். அப்போ இரக்கத்தை பெறணும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசனை தேடி சேரக்கடுவோம். அப்போ ஆரம்ப நாட்களில் பார்த்தோம்னா நம்ம ஆண்டவர் வந்து நேரடியாக அந்த காலத்தில் வந்து நேரடியாக பார்க்க மாட்டாங்க. அது ஒரு கூடாரம் போட்டு அதுக்கு ஒரு திரை போட்டு அந்த ஆசாரியர் மாத்திரம்தான் அது உள்ளே போவாங்க. போய் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்காக வந்து விண்ணப்பம் பண்ணி எல்லா பலி செலுத்தி எல்லாத்தையும் அந்த மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் கூறுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. எப்போ ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி இறங்கி வந்து நம்ம ஜீவனை கொடுத்தாரோ நம்ம அத்தனை பேருக்கும் அந்த கிருபாசனை தேடக்கூடிய தைரியம் அவர் கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம சகாயம் செய்ய கிருபைனா ஏற்ற சமயத்தில் ஒரு உதவி, நமக்கு என்ன நேரத்தை என்ன வேணுன்றதை அவர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுது, காகங்களை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், அதை விதைக்கிறதும் அறுக்கிறது இல்லை, ஆனால் அதை கேட்ட உணவான ஆண்டவர் படைப்பை கொடுக்குறார். அதை காவல்களுக்காக விசேஷமாக வேதம் சொல்லுது. நம்மளே நம்முடைய தேவையில்லை என்று அவர் தெரிஞ்சிருக்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், தைரியத்தோடு அவர் சமூகத்தில் வந்து நாம் ஜபத்தில் வைக்கும்போது கர்த்தர் ஜபத்தை கேட்டு விசுவாசத்தை கனப்படுத்தி நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். அதே சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்ப்போம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்ப்போம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையில. அப்போ உருக்கமுள்ள தேவன் நம்முடைய பிள்ளை நம்மை தேட மாட்டான், நம்மக்கிட்ட வந்து நம்மகிட்ட ஜபத்தின் மூலமாக நம்ம நாடி வரமாட்டாரா அப்படி சொல்லி நம்ம ஒரு கனிவோடு இறக்கத்தோடு பார்க்குற தேவன். அவர் நம்ம மேலே இறக்கம் வச்சிருக்கார். அவர் இறக்கம் தான் நம்மளை இன்ன வரைக்கும் காப்பாற்றுக்கு. அநேக இடங்களை பார்த்து விபத்துகள் எத்தனையோ துர்மரணங்கள் நடக்குது. ஆனால் நம்மளை ஜீவனை காக்கிறது காரணம்னா அவர் நம்மையில் வைத்த இறக்கம். நீடிய சாந்தம்னா நான் என்ன தவறு செய்தாலும் அது என்ன பண்ணுறாரு, பொறுமையாக அந்த சாந்தத்தோடு என்ன பண்ணுறாரு, அதை பொறுத்து கொள்கிறார். நம்முடைய பிள்ளை எப்படியாவது மாறுவான், நம்ம எப்படியாவது நம்ம பக்கம் திரும்பி வருவான்னு சொல்லி மிகுந்த கிருபையோடு இறக்கத்தோடு நம்மளே பார்க்குற தேவனவர். தீத்து 2ஆம் அதிகாரம் 11-12 உலக மக்களுக்காக அவர் என்ன பண்ண, ஒரே பலி செலுத்தும்படியாக குமாரன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து நம்ம ரட்சிப்பை கொடுத்துருக்கார். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதா தேவ கிருபை அவர் பிரசன்னமாகி நாம் அவபக்தி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில நேரம் வருஷம் முதல்ல போனோம்னா சர்ச்சுக்கு போய் வசனம் கேட்குறோம், வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு ஆண்டவர், அதை வாங்கிட்டு வந்துடும். ஆனால் கொஞ்ச நாள் பிரச்சனை போட்ட வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வசனம்லாம் கேட்டு வரோமே, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரா, இது ஒன்றும் நடக்கலையே. அப்போ என்ன ஆகுது, அவபக்தி வந்துடுது. அடுத்து லௌகிக இச்சைனா உலக பிரகாரமான காரியங்கள். ஆண்டவர் நம்மளை வேறுபடுத்தி கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக நாம் பரிசுத்தத்தில் வளர அவருக்கு நிலைத்திருக்கத்தான் நம்ம நிலைத்திருக்கிறார். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறோம், உலக பிரகாரமான காரிய இச்சைகள் அதில் போய் நம்ம விழுந்து போயிடுறோம். அதெல்லாம் என்ன பண்ணுறோம், அதெல்லாம் வெறுக்கணும். வெறுத்து தெளிந்து புத்தி வேணும். ஏன்னா தெளிந்து புத்தி இந்த காலத்து அவசியம் தேவை. ஏன்னா வேதம் சொல்லுது, தெளிந்து புத்தியெல்லாம் வீழ்த்திடுங்கள், ஏனெனில் பிசாசானவன் எவனை விழுகலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கப்போல் வகை தேடி சுற்றித்தான். காரணம் ஏன் அந்த பிசாசானவன் வரான்னா, முதலாவது ஆண்டவர் நம்ம ரட்சிப்புகளை கொண்டு வந்தால் அவனுக்கு பொறுக்கலை. அது எப்படியாவது அவர் ரட்சிப்பை விட்டு விலகி வேணும். முதலாவது சிங்காசனத்தில் பரலோகத்தில் தேவனோடு இருந்த மனிதன் அவன் ஆண்டவர் என்ன பண்ணார், அவனை பெருமை நிமித்தமாக அவனை கேடான சிந்தனை அந்த பூமியில் விட தள்ளிவிட்டார். இப்போ அதுக்கு பதில் ஆண்டவர் என்ன பண்ண, ஒரு
மனிதன் உருவாக்கி அந்த மனிதன் மேல் நேசத்தை வைத்து அந்த மனிதன் பரலோகத்து வரணும் வாஞ்சிக்கிறார். அந்த மனிதனுக்காக சிலுவையில் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவையில் ரட்சிப்பு கிடைத்ததுனால அந்த மனுஷன் எப்படியாவது அந்த பரலோகத்துக்கு போகக்கூடாது, அந்த இடத்த ஆண்டோடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவன் என்ன பண்ணுவானா, அந்த ஜனங்களை வஞ்சிக்கிற ஆவி, அது மக்களை வழி தவற செய்கிற மனிதனார் அந்த பிசாசன் சுற்றி அலைகிறான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தெளிந்த புத்தி வேணும். அதுவும் நீதியும் தேவபக்தி உள்ளவராய் உழைத்து ஜீவனம் பண்ணணும். அப்போ தேவபக்தி எல்லாம் இருக்கணும். எப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே துதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரே சார்ந்து வாழணும். அப்போ தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். 2 தீமோத்தேயு 1:9 பார்ப்போம். அவர் நம்முடைய கிரியைகள் படி ரட்சிக்காமல். அப்போ நம்ம இப்போ என்ன சில பேர் நானாக தான் ஆண்டவர்களை வந்தேன்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் எல்லாம் கரெக்டாக இருக்கேன், உண்மையாக இருக்கேன், உத்தமமாக இருக்கேன், நீதிமானாக இருக்கிறேன். அது நிமித்தமாக அவர் நம்மளை ரட்சிப்புகளை அவர் கொண்டு வரல. அவர் தீர்மானித்து என்னென்னா, தாயின் கரு முதலே சொன்ன மாதிரி தாயின் கருவில் தோன்றுமுன்னே உன்னை தெரிந்து கொண்டார். அப்போ நம்மளை வேறு பிரித்துக்கிறார் மற்றவர்களுக்கு. இப்போ என்னோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாமே வேறு இதில் இருந்தாங்க. நானும் என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அதை பிரித்து எடுத்தார், என்னை அவருக்குள்ளே கொண்டு வந்தார். அதே மாதிரி நம்மளை தீர்மானத்தை என்ன பண்ணுறாரா, வேறு பிரிக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு அருளப்பட்ட கிருபையுமே ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். அப்போ அந்த ரட்சிப்பு எதனாலன்னா, அந்த பரிசுத்த அழைப்பு, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும். அவரை போல் நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக நான் சொன்ன மாதிரி பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியே நம்ம அழைத்து இருக்கிறார். அடுத்தது ரோமர் 6:14 நியாய பிரமாணத்தின்படி கீழ்ப்படும். முதல்ல சொன்ன மாதிரி என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு பாவம் செய்யும்போது பலி சேர்த்து ஆடு தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தருக்கும் பலி செலுத்தினார். ஆனால் கிருபை கீழ்ப்படி எப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பலி ஆனாரோ, நமக்கு அந்த கிருபை நமக்கு கிடைச்சதுனால, அவர் நம்ம ரட்சிப்பு நமக்கு சுற்றி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், பாவம் நம்ம மேற்கொள்ள முடியாது. காரணம் நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். திருவிந்து எடுக்கும்போது என்ன சொல்லி எடுக்கிறோம், இது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொல்லி. அப்போ என்ன பண்ண, நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளே இருக்கனால அந்த பாவம் நம்மளே மேற்கொள்ள முடியாது. எபேசியர் 2:8 கிருபினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டான தேவன் ஈவு. முதல்ல சொன்ன மாதிரி தான் அவருடைய இரக்கம் கிருபை நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கு. அது யாருடைய கிருபைனா தேவன தயவு இரக்கத்து நிமித்தமாக அது நமக்கு கிடைச்சிருக்கு. 1 பேதுரு 1:13 உங்கள் மனதை அறைய கட்டுக்கொண்டு தெளிந்து புத்தியெல்லாம் இருந்து இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை மேல் பூரண நம்பிக்கை உள்ளவராக இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், ஆண்டவர் வருகை வரைக்கும் நமக்கு உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் விழித்திருக்கணும், தெளிந்து புத்தியெல்லாம் இருக்கு. இந்த 10 கன்னிகைகள் ஊமையை பார்த்தீங்கன்னா 10 பேரும் என்ன பண்ணாங்க, போனாங்க. ஆனால் 5 பேர் என்ன பண்ண, வழியில் தூங்கிட்டாங்க. இப்போது 5 கன்னிகைகள் விழித்திருந்தாங்க. விழித்தது நிமிஷம் ஆனால் அந்த பேர் என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க, கதவை மூடிட்ட பிறகு அந்த அம்மா சொன்னார், கதை தட்டும்போது நீ யார் என்று அறியான்னு சொன்னார். அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் வருகைக்கு நம்ம எதிர்பார்த்து அவர் வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. அப்போ அந்த வருகையில் சமீபமாக என்ன பண்ணணுமா, தெளிந்து பற்றியாக விழித்திருந்து அவர் கிருபை மேல் பூர்வ நம்பிக்கை உள்ளார். அப்போ அந்த ரட்சிப்புகளை நினைத்திருக்கணும்னு வேதம் சொல்லுது. முடிப்பது நிலைப்பும் ரட்சிக்கப்படும் வசனம் சொல்லுது இல்லையா. ரட்சிப்பு முதலாக கிடைத்த ரட்சிப்போடு மட்டுமல்ல, கடைசி வரை அந்த ரட்சிப்பில் நினைத்திருக்கும் போது தான் அவர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 2 கொரிந்தியர் 12:9 அதற்கு என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தின் பலன் பூர்ண. பலவீனமான நேரத்தில் என்ன பண்ணுறாராம், அவர் பலன் கிடைக்குது. எப்படின்னா நம்ம ஒரு மனசு கஷ்டப்பட்டு வேதனையோடு போகும்போது வழியில் பார்த்தீங்கன்னா சில ஆட்டோக்கள் முன்னாடி ஆண்டவர் வசனம் பார்ப்போம். சில ஒலிபெருக்கிற சபையின் மூலமாக அந்த ரோட்டில் அந்த தெருவில் நடக்கும் அந்த வார்த்தை, ஏற்ற வார்த்தை நமக்கு வரும்போது என்ன ஆகுதும், அந்த பலன் பூர்ணவில் அந்த வார்த்தை என்ன பண்ணோம், நமக்கு பலன் தருகுது. அந்த வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை கொடுக்குது. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கின்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை கொடுக்குது. ஆனால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனம் கொடுத்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாட்டுகிறேன். இப்போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராம், பலவீனமான நேரத்தில் அவர் பலன் தந்து அவரே தாங்குகிற தேவன். நம்ம கஷ்டம் சோதனை வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. ஆனால் வேதம் சொல்லுது, உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன்கொள், உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொல்லி. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாராம், நம்ம பிரச்சனை நேரத்திலும் சோதனை நேரத்திலும் நம்ம கூட இருக்கிறார். கூட இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரா, அதிலேருந்து நம்ம வெளியே கொண்டு வர்றாரு. அதை தாங்கக்கூடிய பலன் கொடுக்குறார். பலன் கொடுத்து அது முற்றிலும் வெளியே கொண்டு வந்து அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறாங்க,
ஆண்டவர் சந்தோஷம் கிறிஸ்துவை கொடுத்து நம்ம மேறைப்பாட்டோம். எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஆனால் மற்றவங்க பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, அது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கர்த்தருக்காக நிற்கிறாங்க பாருங்கள். அதுதான் நமக்கு கர்த்தருக்கு ஒரு மேன்மை பாராட்ட ஒரு விஷயம். அடுத்தது ரோமர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. என் அருளப்பட்ட கிருபினால் நான் சொல்லுகிறதாவது, இவங்களை எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டிய மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணமுள்ளா இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணலாம், சில பேர் பார்த்தா நம்ம பெரிய அளவில் நினைக்கிறவங்க சில பேர் இருக்காங்க, மற்றவங்களை ரொம்ப சாதாரணமாக அற்பமாக நினைக்கிற ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனால் வேதம் சொல்லுது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதம் அறிவுறுத்துகிறது. நமக்குன்னு ஒரு விசுவாசம், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் விசுவாச குறைவுலாம் இருக்கலாம். நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக அவங்கள அற்பமாக நினைக்கக்கூடாது. அவங்க விசுவாசத்தில் வளரணும், அதுக்காக நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் தெளிந்த இல்லமாக இருந்து என்ன பண்ணணும், விசுவாசம் அவங்க விசுவாசத்துக்கு ஏற்றபடி அவங்களுக்காக நம்ம போதித்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு அதை வளரும்படியாக உதவி செய்யணும். நம்மளுக்குள்ள அந்த மேட்டிமையான சிந்தனை வரக்கூடாது. அதனால தான் வேதம் என்ன சொல்லுது, மேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பான. அதனால எல்லோரும் சமம் ஆண்டவர் கண்களுக்கு பார். எல்லாம் நல்லவன் கெட்டவன் பார்க்கறதுக்காக ஏழை பணக்காரன் பார்க்கறது கிடையாது. எல்லாரும் சமமாக நினைக்கிறதுனால நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வளர்ந்துட்டோம், அந்த பெருமை என்ன நமக்கு எப்பவுமே வரக்கூடாது. மற்றவங்களை பார்க்கும்போது அதை சும்மா சாதாரணமாக நினைக்கிறார். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம், அவங்கள வளர நம்ம உதவி செய்யணும். அடுத்ததாக பார்க்கும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவர் அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்போ அவர் கிருபைனா அவர் தயவில் நம்ம வாழணும். அவர் தயவு இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது, உலகத்தில் வாழ முடியாது, நம்மளால் உயிரோடு இருக்க முடியாது. பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவர் தயவு கண்டிப்பாக தேவை. நானே வழியும் சத்தியம் ஜீவனாக இருக்கிறேன், என்னென்று ஒருவனும் பரலோகத்தை பிதாவத்தை பிரவேசியான்னு சொன்னார். அப்படிங்கும்போது அவர் தயவிலும் அவர் கிருபையில் வளரணும், அறிவில் வளரணும். அறிவுனா வசனத்தின் மூலமாக அந்த அறிவு நமக்கு உண்டாகும். அதில் அவருக்கு இப்போதும் என்றைக்கும் மகிமை உண்டாதுங்க. ஆமென். நம்ம ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரமான தூக்கி ராஜா நேச நலத்தப்பனே, இந்த வேலை சமூகத்தை நோக்கி வர ராஜா, அப்பா அவங்க கிருபையிலும் இரக்கத்திலும் தயவிலும் வளர எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எங்களை மேட்டிமாய் எண்ணாமல் மற்றவர்களுக்காக ஜெபிக்கத்தக்கதா அப்பா அவனோட வார்த்தை மற்றவர்கள் சொல்லி அவள் ஆவிக்கிற வளரத்தக்க வளர்ச்சியடையத்தக்கத எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தைகள் நாங்கள் நிலைத்திருக்க முடியாது, விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியாது, உங்களுடைய கிருபையில் பலப்படும்படியா ஜெபிக்கிறோம். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய பலவின் வசனத்தின்படி எங்களை பலப்படுத்தி எங்களை சகாயப்படி உங்களுடைய நீதியின் வரகத்தினை தாங்கி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். சில துதிக்கான மகிமை மூக்கிற்கு சேர்த்துடும். இயேசு மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே. ஆமென்.